மரியா ஏஞ்சல்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் கோல்ட் ப்ராசஸ் சூப் தான் செய்ய போகிறோம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு கோகனட் ஆயிலில் முருங்காய் பவுடர் அண்டு மஞ்சிஸ்தா பவுடர் ரெண்டுமே எடுத்து இன்ஃப்யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த ஆயிலை. அப்புறம் கவு பட்டர், காஸ்டர் ஆயில், இதை வச்சு தான் சோப்ஸ் மேக் பண்ண போகிறோம். இப்போது ஹெர்பல்ஸ், அதாவது முருங்காய் பவுடர், மஞ்சிஸ்தா ரெண்டுமே இன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். அதோட மெஷர்மெண்ட்டு ஆயில் வந்து இது வந்து கோகனட் ஆயிலில் தான் இன்ஃப்யூஸ் பண்ணிட்டுது. இது 180 கிராம் வந்து எடுத்துக்கிட்டேன். கவு பட்டர் வந்து 10 கிராம் வரைக்கும் எடுத்துட்டேன். இப்போது இதில் கொஞ்சமாக ஆயில்ஸ் எடுத்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆயில்ஸோடு நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போது பட்டர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த கோகனட் ஆயில் இன்ஃப்யூஸ் பண்ண ஆயிலோட இந்த கவு பட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஆயிலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சிஸ்தா பவுடர் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணதுனால முகப்பரு உள்ள இந்த கருவளையம், சன்டன் எல்லாமே வந்து நமக்கு ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். மஞ்சிஸ்தா பவுடர் மூலமாக நமக்கு ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். கருவளையம் எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது. அடுத்ததாக கவு பட்டர் ஆட் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணி அடுத்ததாக காஸ்டர் ஆயில் வந்து 10 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காஸ்டர் ஆயில் 10 கிராம் எடுத்து இந்த ஆயிலோட மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம 1 டைம்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இதில் கலந்துட்டு நம்ம பிளெண்டர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை மாதிரி பாக்கெட் சைஸ் உள்ள மெஷர்மெண்ட் உள்ளது ஸ்கேல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா இதில் வந்து அக்யூரஸியாக நமக்கு வந்து 1 கிராம், 2 கிராம், 0.5லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணுற கிராம்லாம் நம்ம எடுக்கிறோன்னா, இப்போ 0.5லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னா இந்த 1 கிராம் 2 கிராம்லாம் எடுக்கும்போது இந்த பாக்கெட் சைஸ் ஸ்கேல் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அக்யூரஸியாக கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது காஸ்டர் ஆயில் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து இப்போ 200 கிராமுக்கு வந்து நான் வந்து ஆயில் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து வாட்டர் வந்து 70 கிராம் எடுத்து, காஸ்டிக் சோடா வந்து 35 கிராம் எடுத்து 4 ஹவர்ஸ் பிஃபோர் மிக்ஸ் பண்ணி ரூம் டெம்பரேச்சருக்கு மைனஸ் ஆன பிறகு இதை வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம காஸ்டிக் சோடா வந்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு மைனஸ் ஆன பிறகு தான் நம்ம வந்து சோப் வந்து செய்யணும். அந்த ஹீட் வந்து குறைகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சோப்ஸ்லாம் வந்து செய்யக்கூடாது. வந்து எப்போவுமே ரூம் டெம்பரேச்சருக்கு மைனஸ் ஆகணும். உடனே இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி செய்யும்போது செய்கிறீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு தான் இதை வந்து சோப்ஸ்லாம் நீங்கள் மேக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு 4 ஹவர்ஸ் பிஃபோர் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் எப்போவுமே சோப்ஸ் வந்து செய்ய ஆரம்பிக்கணும். வந்து 4 ஹவர்ஸ் பிஃபோர் மிக்ஸ் பண்ணி இதை வச்சாச்சு. இப்போ இதோட ஃபில்டர் பண்ணி நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கலக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சிஸ்தா பவுடர் கொஞ்சம் இன்னும் நான் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆயிலில் இன்ஃப்யூஸ் பண்ணது ஹெர்பல்ஸு. அது இல்லாமல் பவுடரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 6 to 7 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இதையுமே நம்ம இந்த ஆயில்ஸோட பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைன் பவுடராக இருக்கணும். எப்போவுமே நம்ம சோப்ஸ்லாம் வந்து ஹெர்பல்ஸ் பவுடர் யூஸ் பண்ணும்போது நல்லா ஃபைன் பவுடராக இருந்தாக்க நம்மளுக்கு சோப்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா ஃபினிஷிங் நல்லா அழகாக இருக்கும். இப்போ அந்த மஞ்சிஸ்தா பவுடரும் இது பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது வந்து நம்ம ட்ராப்ஸாக ஸ்லோவாக வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆயில் எப்படி சூஸ் பண்ணுறோம், அந்த ஆயிலுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் எவ்வளோ எடுக்கிறோம், காஸ்டிக் சோடா எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு மெஷர்மெண்ட் இருக்குது. அந்த கால்குலேஷன் மெத்தடில் தான் நம்ம எல்லாமே வந்து அளவு எடுத்து கரெக்டாக நம்ம வந்து சோப்ஸ் வந்து மேக் பண்ணணும். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சோப் செய்ய உங்களுக்கும் ஆர்வம் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து டிஎம் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொடுக்குற எல்லா ட்ரைனிங் எல்லாமே உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்பப்போ நாங்கள் போடுறது அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கமெண்ட்ஸில் கேட்குறீங்க ஷாம்பு பேஸ் வந்து எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு. கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவும் பொறுமையாக நாங்கள் தெளிவாக போடுறோம்.
அது இல்லாமல் ஷாம்பு மேக்கிங் கிளாஸும் கேட்டிருக்கிறீங்க. இந்த மந்தில் லாஸ்ட் எண்டில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஷாம்பு மேக்கிங் கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். சோப் மேக்கிங் கிளாஸும் ப்ரொவைட் பண்ணுவோம். நாங்கள் போடுற வீடியோ எல்லாமும் உங்களுக்கு ரீச் ஆகணுன்னா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் டச் பண்ணி அப்போ வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அடுத்ததாக இப்போது ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வந்து 100 கிராமுக்கு 3 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 6 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ண பிறகு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்ததாக விட்டமின் இ ஆயில் ஒரு 15 ட்ராப்ஸ் வரைக்கும் எடுக்கிறேன். விட்டமின் இ ஆயில் ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே நல்லது, ஹேருக்கும் நல்லது. அதாவது எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணி நம்ம சோப் செய்யும்போது நம்மளுக்கு நல்ல ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதனால் என்னோடய சோப்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன்னா அதில் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணி தான் நான் செய்வேன். மோஸ்ட்லி வந்து ஸ்கின்னுக்கு எது பெனிஃபிட்ஸ் எந்தெந்த, அதாவது ஸ்கின்னுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி எசென்ஷியல் ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே விட்டமின் இ ஆயில் மோஸ்ட்லி நான் ஆட் பண்ணுவேன். இப்போ எல்லாமும் ஆட் பண்ணியாச்சு. ஃபைனலாக நம்ம வந்து ஐபிஏ ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மூடில் வந்து நம்ம போர் பண்ணிக்கலாம். இப்போது இது இன்னும் கொஞ்சம் அந்த ட்ரேஸ் வந்து மாறுறதுக்காக நம்ம பிளெண்டர் போட்டு எடுத்துக்கிறோம். பிளெண்டர் போட்ட பிறகு நம்ம வந்து மூடில் வந்து போர் பண்ணிக்கலாம். இப்போது பிளெண்டர் போட்டாச்சு. பிளெண்டர் போட்ட பிறகு நல்லா இந்த ட்ரேஸ்க்கு வந்த பிறகு மூண்டில் வந்து நம்ம போர் பண்ணிட வேண்டியது தான். இப்போது ஐபிஏ வந்து மூண்டில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு போர் பண்ணிட வேண்டியது தான். சோப் மேக்கிங் கிளாஸ் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை டச் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு சோப் மேக்கிங் கிளாஸு ஜூலையில் லாஸ்ட் வீக்கில் ப்ரொவைட் பண்ணுறோம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்ததாக திரும்பவும் பபுள்ஸ்லாம் நமக்கு ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு திரும்பவும் ஐபிஐ வந்து ஸ்ப்ரே பண்ணிட வேண்டியது தான். இது 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ண பிறகு நம்ம மோட்டர்லேருந்து செட் ஆன பிறகு எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத வச்சிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமும் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ.